IPL தொடரின் தாரக மந்திரமே திறமையும் வாய்ப்பும் ஒரே புள்ளியில் சேரும் இடம் என்பதுதான். அந்த வகையில் IPL தொடர் ஒவ்வொரு சீசனிலும் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஹீரோவாக உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் 2025 IPL தொடரில் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் இளம் வீரர் பிரியன்ஸ் ஆர்யா. டெல்லியைச் சேர்ந்த இந்த இடது கை தொடக்க பேட்ஸ்மேனான இவர் தனது அதிரடி பேட்டிங் மற்றும் ஆக்ரோஷமான அணுகுமுறையால் கிரிக்கெட் உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி வருகிறார். பிரியன்ஸ் ஆர்யா 2001ஆம் ஆண்டு ஜனவரி 18 டெல்லியில் பிறந்தார். அவரது பெற்றோர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள். கல்வியை முக்கியமாக கருதிய குடும்பத்தில் வளர்ந்தார். ஆனால் பிரியன்ஸ் மனம் சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் மைதானத்தை நோக்கிதான் ஈர்க்கப்பட்டது. வெறும் 7 வயதில் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கிய அவர் தனது திறமையை உள்ளூர் போட்டிகளில் வெளிப்படுத்தினார். அவரது பயிற்சியாளர் சஞ்சய் பரத்வாஜ் பிரியன்ஸின் ஆரம்ப கால திறமையை அடையாளம் கண்டு அவரை மேலும் செதுக்கினார். டெல்லியின் கிரிக்கெட் கலாச்சாரம் இளம் வீரர்களுக்கு எப்போதும் ஒரு வளமான மேடையாக இருந்து வருகிறது. இதில் பிரியன்ஸும் விதிவிலக்கல்ல. உள்ளூர் கிளப் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய அவர் விரைவில் டெல்லி அணிக்காக யூத் பிரிவு போட்டிகளில் பங்கேற்க தொடங்கினார். இடது கை பேட்ஸ்மேனான அவரது நேர்த்தியான ஷாட்கள் மற்றும் பந்தை அடிக்கும் திறன் அவரை ஒரு முக்கிய வீரராக மாற்றியது. பிரியன்ஸ் ஆர்யாவின் கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற டெல்லி பிரீமியர் லீக் தொடர்தான். இந்த T20 தொடரில் சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார் அணிக்காக விளையாடிய பிரியன்ஸ் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். குறிப்பாக நார்த் டெல்லி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் மனன் பரத்வாஜின் ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை விளாசி உலக அளவில் பேசப்பட்டார். இந்த போட்டியில் 50 பந்துகளில் 120 ரன்கள் குவித்தவர் ஆயுஷ் படோனியுடன் இணைந்து 286 ரன்கள் குவித்து சவுத் டெல்லி அணியை 308 ரன்கள் என்ற பிரம்மாண்ட ஸ்கோருக்கு அழைத்து சென்றார். டெல்லி பிரீமியர் லீக்கின் முதல் சீசனில் பிரியன்ஸ் 10 போட்டிகளில் 600 ரன்களுக்கு மேல் குவித்து தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரராக மாறினார். இவரது ஆட்டத்தில் மந்தை மைதானத்தின் எந்த பகுதிக்கும் அடிக்கும் திறன் மற்றும் பவர் ஹிட்டிங் திறமை தெளிவாக தெரிந்தது. இந்த சாதனைகள் அவரை IPL 2025 ஏலத்தில் முக்கிய வீரராக மாற்றியது. 2024 நவம்பரில் நடந்த IPL 2025 ஏலத்தில் பிரியன்ஸ் ஆர்யாவை பஞ்சாப் கிங்ஸ் அணி 3,80 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. 30 லட்சம் ரூபாய் அடிப்படை விலையுடன் ஏலத்தில் நுழைந்த அவர் பஞ்சாப், டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகளிடையே கடும் போட்டியை ஏற்படுத்தினார். இந்த ஏலத்தில் அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தவிர்த்தது பெரும் பேசுபொருளாக மாறியது. 2025 IPL தொடரில் பிரியன்ஸ் தனது முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக 23 பந்துகளில் 47 ரன்கள் அடித்து தனது திறமையை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரது உண்மையான புயல் ஆட்டம் வெளிப்பட்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிரான போட்டியில்தான். இந்த போட்டியில் பிரியன்ஸ் 39 பந்துகளில் சதம் விளாசி IPL வரலாற்றில் 3வது வேகமான சதம் என்ற பெருமையை பெற்றார். இந்த ஆட்டத்தில் 9 சிக்சர்களை விளாசிய அவர் 42 பந்துகளில் 103 ரன்கள் எடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். இந்த சதம் பிரியன்ஸை ஒரே இரவில் பிரபலமாக்கியது. முன்னாள் இந்திய வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் அவரது ஆட்டத்தை பாராட்டினர். மேலும் 2025 IPL சீசனில் 300 ரன்களுக்கு மேல் குவித்த முதல் பஞ்சாப் கிங்ஸ் வீரராகவும் பிரியன்ஸ் பதிவு செய்தார். பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு மிகவும் பிடித்த கிரிக்கெட் பிளேயர் யார் என்றால் மகேந்திர சிங் தோனி என சொல்லுவாராம். சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிரான போட்டிக்கு முன்பு தோனியை சந்தித்து பேச விரும்பியதாக பிரியன்ஸ் வெளிப்படையாக கூறினார். முல்லன்பூரில் நடந்த போட்டியின் போது தோனியை சந்திக்க முயன்ற போது அவர் மைதானத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக பிரியன்ஸ் ஏமாற்றத்துடன் குறிப்பிட்டார். பிரியன்ஸ் ஆர்யாவின் பேட்டிங் நுட்பம் நவீன T20 கிரிக்கெட்டுக்கு ஏற்றவாறு உள்ளது. இடது கை தொடக்க ஆட்டக்காரராக அவர் ஆரம்ப ஓவர்களில் ஆக்ரோஷமாக ஆடுவதுடன் பவர் பிளேவை முழுமையாக பயன்படுத்துகிறார். அவரது ஆட்டத்தில் மிக முக்கியமான அம்சமாக பார்ப்பது பந்தை மைதானத்தின் எந்த பகுதிக்கும் அடிக்கும் திறன்தான். குறிப்பாக சிக்சர்கள் அடிப்பதில் அவருக்கு நிகராக வேறு சில வீரர்களே உள்ளனர். பிரியன்ஸ் ஆர்யாவின் தற்போதைய ஆட்டத்தை பார்க்கும்போது அவர் இந்திய அணிக்காக ஒரு முக்கிய வீரராக உருவாகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. T20 கிரிக்கெட் உலகில் இடது கை தொடக்க ஆட்டக்காரர்களுக்கு எப்போதும் தனி மவுஸ் உள்ளது. இந்திய அணியில் தற்போது இசான் கிஷன், SSV ஜெய்ஸ்வால் போன்ற இடது கை வீரர்கள் இருந்தாலும் பிரியன்ஸின் தனித்துவமான ஆட்ட நுட்பம் அவரை தனித்து நிற்க வைக்கிறது. ரஞ்சி கோப்பை மற்றும் மற்ற உள்நாட்டு தர கிரிக்கெட் போட்டிகளில் பிரியன்ஸ் இன்னும் தன்னை முழுமையாக நிரூபிக்கவில்லை. ஆனால் அவரது திறமையை பார்க்கும்போது
இந்த வடிவங்களிலும் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் IPL மற்றும் உள்நாட்டு T20 தொடர்களில் தொடர்ந்து சிறப்பாக ஆடினால் இந்திய T20 அணியில் இடம்பெறும் கனவு விரைவில் நிறைவேறிவிடும். எனவே ஒன் சீசன் ஒண்டர் என்ற ஒரே தொடரில் மட்டும் ரன்கள் அடிக்கும் வீரராக இல்லாமல் அடுத்தடுத்த சீசன்களிலும் கன்சிஸ்டன்சியை காட்டினால் இந்தியாவுக்கு நிச்சயம் ஒரு பிரின்ஸ் கிடைத்துவிட்டார் என்பதே அர்த்தம்.